ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்பலக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம 8 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 26 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக தினப்பலனாக பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் நமக்கு 6ஆம் வீட்டில் கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதனுடைய பலாபலன் இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு 10ஆம் இடமான விருச்சிக ராசியில் தொழில் ஸ்தானத்தில் சனியுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால தொழில் மூலமாக வருவாய், சொந்த தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் ஒரு மேன்மை, நமக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது. இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பொருளாதாரம், பணவரவு சிறப்பாக இருக்குது. குடும்ப உறவுகளும் மேம்படும். நல்ல வகையில் இன்றைய நாள் சிறப்பாக செயல்படும். நமக்கு நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது, சிந்தனைகள் மூலமாக புகழ் பெறுவது, க்ரியேட்டிவிட்டி மைண்டு மூலமாக டெவலப் ஆகிறதெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது. எஜுகேஷன் லைனு, கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்டது, பைப்பிங், ப்ளம்பிங் ஒர்க்கு, இது சம்மந்தப்பட்டதுக்கு நல்ல அமைப்புகள் நன்றாக இருக்குது. டிசம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம் நமக்கு 7ஆம் வீட்டில் சிம்மராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் வர்றாரு. கேது 8ல் இருக்கார். அது சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. இன்றைக்கி உழைப்பு கடுமையாக இருக்கும். அதனால் உழைப்பு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் சஞ்சலங்கள், நெருடல்கள், மனக்கசப்பு, வேற்றுமைகள் இதெல்லாம் கேது கொடுக்குறார். திடீர்னு நம்ம ஒரு பொருளை மறந்து போகிறது கூட 8ஆம் இடம்தான். ஒரு சின்னதாக காயப்பட்டுக்கிறது அல்லது வண்டியில் வாகனத்தில் விபத்து ஏற்படுறதும் 8ஆம் இடம்தான். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேது கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அது சூரியனாக செயல்படுகிறது, சூரியன் கேதுவாக செயல்படுகிறது. சூரியன் கேது பரிவர்த்தனையில் இருக்கிறது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம நெருங்கின வகையில் எதிர்பார்த்த செய்திகள் வர்றதில், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறத அது காட்டுது. அதே மாதிரி செலவுகளையும் பார்த்துக்கணும். டிசம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் செலவுகள் இன்றைக்கும் தொடரும். அதே நேரத்தில் நமக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வகையிலையோ, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்ட வகையிலையோ, மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட வகையிலையும் இந்த செலவுகள் அமையும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வகையிலும் அமையும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட முதலீடுகளாகவும் அது இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உற்பத்தி சார்ந்த முதலீடுகளுக்காக விரயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரம் 1 பாதம் சிம்மராசிலையும் 3 பாதம் கன்னிராசிலையும் இருக்குது. நண்பகல் 12:55க்கு மேலே கன்னிராசிக்கு போகிறது நமக்கு உண்மையான சந்திராஷ்டமம் மாதிரி. நமக்கு லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறார் இல்லையா, அது சூரியனாக செயல்படுகிறது. மறுபடியும் சூரியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கேதுவாகவும் ராகுவாகவும் செயல்படுகிறது. இந்த சூரியன் 8ல் இருக்கிற கேது மாதிரி செயல்பட்டாலும் ராகு நமக்கு 2ல் இருக்கிறதுனால சில பேருக்கு நமக்கு எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம் காலையில் 9 மணி 8 நிமிடம் வரைக்கும், 8 நிமிடத்துக்கு தொடக்கம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் என்பது நம்மளுக்கு வேலைக்கு சிறப்பாக இருக்குது. பட் புது காரியங்களை இன்றைக்கி தவிர்த்துக்கணும். உறவுகள் சார்ந்த புதுசாக பேசிக்கிறது, உறவுகள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு இன்றைக்கி ஈடுபடுறது, அதெல்லாம் கூட நமக்கு கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும். 6ஆம் இடம் 8ஆம் இடம் கனெக்ஷன் அப்படின்னாலே மறைமுக எதிரிகள் தொல்லை அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது நோய் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கணும். ஒர்க்கு பண்ணும்போது ஒர்க்லோடு அதிகமாக கொடுக்கும், அலைச்சல் தெரிச்சல் இருக்குங்கிறது தான் கணக்கு. மற்றபடி தொழிலை பாதிக்காது. டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் நண்பகல் 12:16க்கு முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 6ஆம் வீட்டில் சனியை போலவும் சுக்கிரனை போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் அகம் சார்ந்த விஷயம், அதாவது குடும்ப உறவுகள், பொருளாதாரம், அகம் சார்ந்து எடுக்கும்போது கடன் வாங்கி கடன் அடைக்கிறது அல்லது ஆஸ்பத்திரி செலவுகள், இது மாதிரியான விரயங்களுக்கு காரணம் இருக்குது.
பட் அதே நேரத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, அது மாதிரி சில நல்ல நிகழ்வுகளும் நடக்கும். 6ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தொழில் சார்ந்த வகையில் ஒரு லோன் கிடைக்கணும் அப்படின்னாலும் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் 6ஆம் இடம் 12ஆம் இடம் இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் வந்து சின்ன சின்ன அடிஷ்னல் பொறுப்புகள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பை கொடுக்கும். டிசம்பர் 25 புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் மத்தியானம் 3:21 முடியுது. அந்த மத்தியானம் 3:21 சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. ஆனால் புதன்கிழமை வந்து நமக்கு 9க்கு வந்துடுறாரு சந்திரன் துலா ராசியில். அதனால் 8ல் இருக்கிற சந்திரனுடைய வீக் பாயிண்ட்ஸு புதன்கிழமை அன்றைக்கி இருக்காது. இந்த சுவாதி நட்சத்திரம் வந்த உடனே மதியம் 3:21 ராகுவை போல் செயல்பாடு. ராகு வந்து நமக்கு எப்படி இருக்குது, 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் இருக்கிற கேது ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறார். 8ஆம் இடத்தில் இருக்கிற கேது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு பணம் வரவே வருது, வந்த உடனே அது காணாமல் போயிடுது, ஏதோ ஒன்று சேமிப்புக்கு தடையாக இருக்குது, அல்லது திடீர் செலவுகள் ஏதாவது வந்து நமக்கு நஷ்டமடைகிறதை குறிக்கிறது. நம்ம பார்க்குற வியாபாரத்துலேயும் கவனக்குறைவான சில நஷ்டங்களையும் அந்த கேது ஏற்படுத்துங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மாலை 6:08 வரைக்கும் இருக்குது. சந்திரன் துலா ராசியில் 9ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இந்த 6:08 மேலே பயணிக்கிறாரு. குரு வந்து 4ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க மற்றும் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸு உற்பத்தி செய்கிறவங்க, இது சம்மந்தப்பட்ட வகையில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஆசிரியராக இருக்கவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இதுங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். விவசாயத்துக்கும் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான உற்பத்தி பொருட்கள் மற்றும் ஃபைனான்ஸு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இன்றைய நாளில் வந்து வளர்ச்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு இந்த 8 நாட்களினுடைய பலன்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஜென்ரலாக நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு கிரகம் இருந்த இடத்துல இருந்து நம்ம பலன் சொல்லிகிட்டே வந்திருக்கோம். ஆனால் அது வந்து பொதுவாக இருக்குது அப்படின்னா நம்ம லக்னம் புள்ளி எதுன்னு கண்டுபிடிக்கணும், டிகிரி பார்க்கணும். அப்போ 12 பாவங்களையும் அந்த பவுண்ட்ரி லைனை கரெக்டாக செக்ரிகேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த புள்ளி தெரியும். இப்போ கும்ப லக்னத்துக்கு 10ஆம் இடம் மொத்தமாக விருச்சிகம்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்காமல் நம்ம லக்ன புள்ளி எதுவோ, என்ன பாதசாரமோ அதுக்கு தகுந்த மாதிரி 10ஆம் பாவத்தில் விசாகத்து 4ல் வரலாம், அல்லது அனுஷம் 4 பாதத்தில் வரலாம், கேட்டை 4 பாதத்தில் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு கேட்டையில் 2ஆம் பாவத்தில் தான் 10ஆம் பாவ புள்ளி விழுகுது அப்படின்னா அங்கே புதன் தான் நமக்கு தொழிலுக்கு வேலை செய்வார். சனி குரு இந்த அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது 9ல் இருக்கிற மாதிரி தான் பலன். இப்படி பவுண்டரி பார்த்து கரெக்டாக பலன் சொல்கிற இந்த முறையை பின்பற்றி நம்ம கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.